ஸோ ப்ரைஸ் கார்டு உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்தில் சபை 6 நடந்துட்டு இருந்த சபை போலீஸ்னால் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. பார்த்தீங்க அப்புறம் தூசி பிடிச்சதுக்கு இதே திருச்சபையை இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாடி ஒரு உபாசத்து கூட்டத்தை இங்கே நடத்த போகிறோம். ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. பாருங்கள், தூசி பிடிச்சி இடம் நடக்குது இடம் எல்லாமே. ஸோ இங்கே வச்சு தான் போலீஸால் அடைக்கப்பட்டு இந்த திருச்சபை மீண்டுமாக திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. Is not the easiest way. The Bible clearly says, if you want to follow the Jesus, you want to carry the cross of the Jesus. ஸோ சரியாக 2 நாள் கழித்து அதே திருச்சபை கூட்டத்தை நடத்தினோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். அநேக ஜனங்கள் விடுதலைப்பட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கார். தொடர்ந்து இது மாதிரி ஜெபிங்க. அநேக திருச்சபைகள் இது மாதிரி அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உத்தரப்பிரதேசங்கள், அதே மாதிரி உத்தரகாண்ட், இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அநேக திருச்சபைகள் அடைக்கப்பட்டு கொண்டே வருகிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஸோ ஜெபம் தேவை. நம்முடைய ஜெபம் இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த பாஸ்டர்ஸ் பாருங்கள், இவ்வளோ நாட்கள் அந்த திருச்சபை அடைத்து கிடந்தது. ஸோ அவனுடைய கிருபையினால தான் திரும்ப அந்த திருச்சபையில் இன்றைக்கி அந்த உபவாச கூட்டத்தை நடத்தணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். தொடர்ந்து ஜெபிங்க. இப்படிப்பட்ட திருச்சபைக்காக ஜெபிங்க. இது மாதிரி இந்திய தேசத்தில் எவ்வளோ திருச்சபைகள் அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஸோ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அநேக போதர்கள் அடைக்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, சபைகள் நடத்த முடியாமல், வீட்டு கூட்டங்கள் நடத்த முடியாமல் பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க இந்த வட மாநிலங்கள், பல பகுதிகள் எல்லாமே. ஸோ நம்ம ஜெபிக்க வேணும். சாத்தான் பயங்கரமான போராட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே வருகிறான் சார். சில எவ்வளோ பேர்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க. நான் கூட இந்த சூஷன் என்ன கூட ஆசன் வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அடிகள் பட்டாலும் சரி பரவாயில்ல சொல்லி ஊழியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எதுக்குடானா தேவனுடைய ராஜ்யத்திற்காக. தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.